நண்பர்களே வணக்கம். மாசி மாதம் மிதுன ராசிக்கு என்ன பலன்கள் நடக்கப் போகின்றன என்பதை பார்ப்போம். ஜென்மத்திலே குரு. ஜென்ம குரு தான் அமர்ந்த இடத்திற்கு அவ்வளவு நல்ல பலன்களை தரவில்லை என்றாலும் தான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு சிறந்த பலனை கொடுப்பார். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தையும் 7ஆம் இடமாகிய மனைவியுடைய ஸ்தானத்தையும் எதிர்ப்பாளருடைய ஸ்தானத்தையும் 9ஆம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் நடக்கப் போகின்றன. உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை உயரும். பிள்ளைகள் வழியிலே சுப விசேஷங்கள் நடைபெறும். பிள்ளையுடைய கல்விகள் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறந்து விளங்கும். பிள்ளையுடைய நலன் கருதி எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுக்கு மேன்மையான பலன்களை கொடுக்கும். சுப விரயங்களையும் அளிக்கும். அதே வேளையிலே விவசாயம் சார்ந்த துறையிலே இருக்கக்கூடியவர்கள் நல்ல பலனை அனுபவிப்பார்கள். கால்நடை மூலமாக நல்ல பலன்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இது மட்டுமல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்குகிறது. வீடு, சொத்து, வாகன சுகங்கள் இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும். பாட்டனுடைய வழி சொத்துக்கள் அனைத்தும், தந்தையுடைய வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மேலும் நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய நிலையை உருவாக்குகிறது. பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடக்கூடிய சூழ்நிலையும், குடும்பத்திலே பொருளாதார அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய நிலையும் நன்றாக இருக்கிறது. ஆக இந்த மாதத்திலே நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் நல்ல முறையிலே நடந்து முடியக்கூடிய நிலையிலே உங்கள் கிரக நிலைகள் அமைந்துள்ளன. ஆக இந்த மாதம் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய, பிள்ளைகள் வழியிலே நல்ல எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய, கலைத்துறை சார்ந்த அமைப்பிலே வித்திடக்கூடிய, விவசாயம் சார்ந்த துறையிலே நீங்கள் சாதிக்கக்கூடிய, பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.